எனது உயிரினி மேலான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினை உங்களது பொற்பாத கமலங்களிலே சமர்ப்பித்து இந்த நல்ல வாய்ப்பினை எங்கள் அனைவருக்கும் வழங்கிய கிராமத்து பெரியவர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினை உங்களது பொற்பாத கமலங்களிலே சமர்ப்பித்து தொடர்ந்து எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை நமது கிராமத்தில் எனக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நான் பிறந்த எங்களது எறும்புகுடி வைரம்பட்டி கோனேரி கல்லுப்பட்டி ஆகிய 4 கிராமத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை உங்களது பொற்பாத கமலங்களிலே சமர்ப்பித்து எனது பணியை தொடர்கின்ற நன்றி வணக்கம். நாடக கலைக்கு உயிர் தரக்கூடிய பகுதிகளில் தலை சிறந்த பகுதி நமது பகுதி. எந்த ஒரு இடத்துல கலையும் கலாச்சாரமும் கட்டி காக்கப்படுதோ, எந்த ஒரு இடத்துல கலையும் கலாச்சாரமும் பாதுகாக்கப்படுதோ, அந்த இடத்துல வாழக்கூடியவர்கள் எந்த இடத்துல எந்த நேரத்திலும் தலை நிமிர்ந்து வாழலாம். எந்த ஒரு இடத்துல கலையும் கலாச்சார சீரழிவுகள் ஏற்படுதோ அந்த இடத்துல வாழக்கூடியவர்கள் எவ்வளவு உயர்வான இடத்துல இருந்தாலும் தலகுடியக்கூடிய சூழ்நிலையை எல்லா வல்ல இறைவன் தானா கொண்டாந்து விட்டுருவார். அந்த வகையில இன்றைக்கு ஒரு சில பகுதிகளில் ஆடல் பாடல்ங்கிற பேர்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலாச்சார சீரழிவுகளுக்கு மத்தியில தமிழர்களுடைய பண்பாட்டை மறக்காமல், தமிழர்களுடைய பாரம்பரியத்தை மறக்காமல், தமிழ் கலாச்சாரத்தை மறக்காமல் இந்த நாடக கலைக்கு உயிர் தரக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கக்கூடிய அருமையான நேரத்தில் உங்களை எல்லாம் மறவாத வரத்தை எல்லா வல்ல அந்த ஐயனும் எல்லா வல்ல இந்த இயற்கையும் எங்களுக்கு அருளணும். உங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களையும் நாங்கள் இதே கனிகளாக வைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேளமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து, அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு சிறப்புகள் இருந்தாலும் எல்லா வல்ல அந்த நஞ்சை கிளணிகளின் நாயகனை பெருவுடையார் பெருமானை பிரகதீஸ்வர பெருமானை கைலாசநாதனை முதல்ல வணங்குவோம். நஞ்சை கலனிகளின் நாயகனே நீ வாழ்க போற்றக்கூடிய நேரத்தில் நாரதர் கூறியது போல வேணுமனாக உருமகள் வேணுமலை சானலுக்கு வந்துட்டோம். ஆக இந்த நடக்கையானால் நடமாட்ட உண்டா ஆளோலம் சோ தண்டனை மைகனான தாமரை விளக்கம் தான். நீங்க எதிர்பார்த்த குரல் மட்டும் கேட்குது, மற்ற குரல் கேட்குது. தேர்ந்தனை அணிகாட்ட தேம்பரி மகரையாணி வண்டுகள் இனிது பாட இக்குறுஞ்சிகளத்தில் வீச்சிருக்கக்கூடிய பெண்மணியாருடைய குரல் வளமே இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால் இந்த பெண்ணாகப்பட்டவள் எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கணும்? பாடத்து முழு நிலவாகப்பட்டது பெண்ணாக உருக்கொன்றி பூலோகத்தில் நடமாடிக் கொண்டிருக்கிறது போல காட்சி தரக்கூடிய காரணத்தினால நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீந்துகின்ற குழலோ காணப்படக்கூடிய பெண்மணியாலை வகித்துக் கொண்டிருக்கும் அள்ளி கொண்டையிட்டு அரக்காசு கொண்டு வைத்து வெள்ளி சரக்கி விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வள்ள சிட்டு பரணவனை பார்ப்பதும் யாரையடி அண்ணனை போற்றி பார்ப்பதும் யாரையடி அண்ணனை போற்றி நான் தேடி வந்திருக்கிறது மான்குட்டி. என்ன ரேஷன் கார்டுக்கு ஆள் எடுத்து நீ எதுக்கே வந்த அப்பா பேர் சொல்ற அப்பா பேர் சொல்ற நீ யாரு என் மான தேடி வந்திருக்கேன்னு ஆனா இந்த வனத்துல தான் பார்த்தேன். ஆனா வனத்துல பார்த்து குடிக்காம உட்காந்துட்டு இருக்கீங்க. குடிக்கிறதுக்குள்ள தடுத்து நிறுத்தினால நீங்க யாருன்னு கேட்டேன். நான் உங்களை தடுத்து நிறுத்தல, என்னைய பார்த்தல நீங்க எதுக்காக ஒழியாந்து நம்மளை கண்டு பயம் வந்துருச்சு. யாரை கண்டு? மோசமான ஆளு. அடிக்காத அடிச்சு முடியா, கடிக்காத அடிச்சு முடியாது. அடிச்சாலும் அடிக்கிறது, முடிச்சாலும்
நீங்க மோசமான ஆளு, ஆசமான ஆளு அப்படின்னு சொல்லிக்கிது நீங்களா? விவேகமற்ற வீரா, வீரமற்ற விவேகம், வீரமற்ற விவேகம் என்னத்தை காட்டும்? கோலைன்னு சொல்லிடுவோம். ஆமா. அதே நேரத்தில் வீரமற்ற விவேகம் வந்து முட்டாள்தனமா போயிடும். வீரம் இருக்கணும், விவேகம் இருக்கணும். அதனாலதான் சொல்லுவாங்க, பதவி வரும்போது பணிவு வரணும், துணிவு வரணும். ஆமாங்க. வெறும் பணிவு வந்துட்டே இருந்துச்சுனாக்கா இருப்பான். அந்த மாதிரி இப்ப நீ அடிக்கிறோம்னு சொல்றீங்கல்ல, எதால் அடிக்க? திருநீருக்கு பட்டை அடிக்க, முப்பட்டை அடிக்கிறீங்க, முப்பட்டை அடிக்கிறாளே. எங்களுக்கு அடிச்ச மாதிரி உங்களுக்கு முப்பட்டை அடிச்சு சிவனை கொண்டு போய் தரிசனம் பண்ண வச்சுருக்கீங்க. பட்டை அடிக்கிறதுல நாங்க ரொம்ப ஃபேமஸ் ஒரு நேரம். அப்பெல்லாம் கிடைச்சிச்சு, இப்ப எங்க கிடைக்குது? தமிழ்நாட்டிலே அது நாங்க சிவகங்கை பகுதியிலே பட்டை அடிக்கிறத நாங்களே அங்கதாங்க கிடைக்கும். விட்டு மறந்து வந்து நின்றுக்கிட்டு கிடைக்கல, கிடைக்க இன்னும் கடலூர் ஒரே ஒரு அப்புறம் என்ன இந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடலூர் மாவட்டத்துல ஏன் நம்ம கடலூர் மாவட்டத்துல எல்லா இடத்துலயும் கிடைக்கும். தெரியுமாப்ல? நான் யாரும் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? நான் மான தெரியல தங்க மாப்பிள்ள. உங்க பேர் என்ன? உங்க அப்பா பேர் என்ன? அம்பிராஜன். எந்த நாட்டுக்கு? ராஜாக்கள் அப்படின்னா யாரும் சொல்லுவான்? சேர சோழ பாண்டியர்கள் சொல்லுவான். ஐயா அப்படிலாம் அந்த மாதிரிலாம் பெருசாலாம் ஆசைப்படுறாங்க. 5 பீத்த குடிசைக்கு தலைமை, பித்த குடிசைக்கு தலைமை. உங்க அப்பாவோட பேரையும் புகழையோட பெருமையா சொல்லிக்கிறீங்க நீங்க. கக்கூசில ஒரு கழிப்பறை இருக்குமீங்க. பெரியாருக்கு போறான், அங்க ஒரு கழிப்பறை இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அந்த கழிப்பறைக்கு சொந்தக்காரன் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கழிப்பறைக்கு சொந்தக்காரன். இந்த இடத்துல வந்து ஒரு இடத்தினுடைய தலைவன். ஆமா, வேண்டவ கூட தலைவன் உபேந்திர நம்பி வெந்த இல்லையா? நீங்க தலைவன் தலைவன் பிச்சைக்காரன். பிச்சைக்காரனா? வீடியோ அடுத்த அவர் பிச்சைக்காரனாக்க நீங்க யாருமாப்ல? அதோட பிச்சைக்காரன். நீ அதோட பிச்சைக்காரன். எங்க அப்பா அடுத்த பிடிஐ பிடிச்சான். நான் அவன்கிட்ட வாங்கிட்டு யாரும் உங்க அப்பாட்டே வாங்கிட்டு. பரவாயில்ல, நாட்டுக்கு ரொம்ப ஒரு அவசியமான சிக்கனை வேணும். சிக்கனம் இல்லாத எப்படி இருக்க முடியும்? அதெல்லாம் கேட்கலாங்க. சிக்கனம் இருக்கதே வேணும். அதே நேரத்தில் சாப்பிட்டாலும் கூட எங்க கையை கழுவ மாட்டோம். ஏன்னா அது நக்கி கையை நக்கி கையை கழுவிடுங்க. சிக்கனம் இருக்கணும் வாழ்க்கையில. மனுஷனுக்கு வாழ்க்கையில சிக்கனம் இருக்கணும். ஆனா அளவோட இருந்தா நல்லது வந்துடக்கூடாது. அப்புறம் அதே நேரத்தில் அதைத்தான் சொல்லுவாங்க, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இது நாளையும் ஒரு மனுஷன் கடைபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப கூட்டணும்னா என்ன கூட்டணும்? நல்ல நண்பர்களை, நல்ல உறவுகளை ஒரு மனிதன் கூட்டிக்கிற தெரியணும். கழித்தல் அப்படின்னாக்க எதை கழிக்கணும்? முதல்ல நல்ல கெட்ட நண்பர்களை கழிக்க தெரியணும். நல்ல கெட்ட நண்பர்களை வந்து அதுதான் சொல்லுவாங்க, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடுமை தரப்பாங்க. சும்மாவே நடக்க மாட்டீங்க. தெரியாதனமா ஒரு ரூம்ல போய் படுத்துட்டே எனக்கு படுக்கிறது இல்ல மாப்பிள்ள. அப்படி புஷ மாத்தியா இருக்கு. அது இல்ல மாப்பிள்ள, அது ஒரு கால நமக்கு யாருக்கு எது தேவையோ நம்ம இதுல வந்து கண்டிப்பா. ஆனா அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, ஒரு நண்பனை தேர்வு செய்யறதுக்கு முன்னால என்ன தேவைனாலும் கிடைக்குமா? ஒரு முறைக்கு எனக்கு ஒரே ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம் வேணும். அதான் அதான் உங்களுக்கு புத்தகம் காமசூத்திரம் புத்தகம் இருக்கு மாப்பிள்ள. அதை விட ரொம்ப மோசம் கொக்கோகம் இருக்கு. என்ன சொல்லுவாங்க, கொக்கோகம் படிச்சேன் அக்கால ஏறுவாங்க. புடிச்சு ஏறாம செருப்பு வச்சு அடிப்பாங்க. என்ன மாப்பிள்ள, கொக்கோகம் படிச்சு அக்கால ஏறுவாங்கனாக்க அது அந்த மாதிரி ஒரு தப்பான கணக்கு. கோபம் படித்தவன் அக்காலையும் ஏறுவான். அப்படி ஏறக்கூடிய சிவபெருமான சொல்றது அப்படி சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயங்களை, கெட்ட நண்பர்களை ஒருத்தன் கழிக்கணும். பெருக்கணும் அப்படின்னு வந்து வசதி வாய்ப்புகளை ஒரு மனிதன் பெருக்கணும். இன்னைக்கு உள்ள நிலைமையில வந்து பிணத்துக்கு இருக்கிற மரியாதை மதிப்பு கூட காசு இல்லாதவனுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கறது. அதனால வந்து காசு பணத்தை ஒரு மனிதன் சொத்து சுகத்தை பெருகிக்கிறோம். ஆனா அந்த காசு பணம் சேர்க்கறதை இப்படித்தான் ஒரு வரைமுறையை வகுத்து இப்படித்தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சம்பாதிக்கணும். எப்படி வேணாலும் சம்பாதிக்கணும் இடத்துக்கு போயிட்டோம். நீங்க சொல்றீங்க பெருக்கணும் அப்படிலாம் சொத்து பத்து பிறக்கணும் சொல்றீங்க. விவசாய நிலத்தை பூரா பிளாட் போட்டு வித்து பெருந்துட்டு இருக்காங்க. ஆமா, அதை என்ன சொல்றீங்க? அதுதாங்க எப்படி ஆகி போச்சு. போஸ்டர் எழுதி ஒட்டியிருக்காங்க, நிலம் ஒன்று காலியாக கிடைக்கின்றது, வாங்குபவர்கள் சீக்கிரம் வந்து அணுகவும் சொல்லிருக்கான். நானும் ரொம்ப ஆசைப்பட்டு போயிட்டேங்க. ஆனா ராத்திரி நேரத்துல கொண்டு போய் இடத்த காட்டினா தெரியல. பணத்தை பூரா கொடுத்து பட்டாவை பதிவு பண்ணியாச்சு. விடிய காலில போய் பாரு வைக்கல, அது சுடுகாடு. சுடுகாட்டை கூட பிளாட் போட்டு, சுடுகாட்டை கூட பிளாட் போட்டு
300 ரூபாய்க்கு வாங்கின இடத்த 60,000 ரூபாய் சென்ட்னு மதுரைக்குள்ளே வித்து விட்டாங்க. எங்க ஏரியாவில் பிளாட் போட்டு மதுரையில நமக்கு தெரிஞ்ச ஆளு பூரா உங்க ஏரியாவில இடம் வாங்கி இருக்கோம்ன்றாங்க. எதுனால பார்த்தாக்க நம்ம 60,000 ரூபாய் மதுரையில வந்து 60 ரூபாய்க்கு செண்டு வாங்கிருக்கேன். என் கூட வந்திருந்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு செண்டு வாங்கி கொடுத்துருக்கேன். வந்து இங்க வாங்கிருக்காங்க. அந்த நிலைமையில ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம உள்ள விடுவா வருவா ஐயா